கடவுள் என்பது ஒரு பொது சொல். அதனுடைய விளக்கம் கட ப்ளஸ் உள், கடந்து உள்ளே செல் என்பதுதான் கடவுள். எதை கடப்பது, எதன் உள்ளே போவது என்றால் அகம் பிரம்மாஸ்மி, உன்னுடைய அகத்திலே உடலிலே ஜீவனாக இருப்பது உயிர்தான். அதுதான் சிவம். அது என்ன மொழியில் எப்படி சொன்னாலும் அதுதான். ஏன் அதை தமிழில் சொல்கிறேன் என்றால், உலகத்திலேயே மூத்த மொழி தமிழ்தான். நாம் பார்ப்பது காளகஸ்தி மலை, எதிரே தெரிவது இது காளகஸ்தி மலை. அப்படி என்றால் கடவுள் என்பது ஒரு பொதுச்சொல் தான். அது பலர் பெயர்களை வைத்துள்ளார்கள். யாருக்கு எந்த பெயர் தெரியுமோ அந்த பெயரையெல்லாம் வைத்துள்ளார்கள். ஏனென்றால் முதலில் பேசப்பட்ட மொழி தமிழன்தான். ஆப்பிரிக்காவிலிருந்து வந்தவர்கள்தான் ஹோமோசாப்பியன், ஹோமோ எரெக்டஸ், நியாந்தர்தல். இதில் கடைசியாக நிலைத்து நிற்பவர்கள் மனித குரங்கிலிருந்து வந்த ஹோமோசாப்பியன் தான். அவர்கள் வழியில் வந்தவர்கள்தான், அவர்கள்தான் நம்முடைய மூதாதையர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். ஏன் திருப்பதி நான் இந்த கடவுள் அல்லது இறைவன், இறை என்றாலே இரையாக்குதல், அதாவது ரெண்டு இருக்குது, வல்லினம் மெல்லினம். இறை என்றாலே வல்லினம், மற்றதற்கு பழியாக விடுவது இறைத்தன்மை. இறைவன் என்பது இறைத்தன்மை, மனதில் இருக்கக்கூடிய அந்த நல்ல குணங்கள் தான் இறைத்தன்மை என்பது. அந்த குணங்கள் இருப்பதனால்தான் தெய்வீகம், தெய்வாம்சம் என்றெல்லாம் வருகிறது. எனவே எப்படி இந்த எழுத்துக்கள் இடத்திற்கு தகுந்தாப்பல் மாறியது, அதை எப்படி எல்லோரும் எடுத்துக்கொண்டார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். கடவுள் என்பது ஒரு பொதுச்சொல் தான். அதற்கு விளக்கம் கடந்து உள்ளே செல், உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனாகிய உயிரை 5 புலன்களால் ஆனதை அறிந்து கொள்வது தான் கடவுள். உன்னிடத்திலே இருக்கக்கூடிய அந்த ஜீவன் 5 புலன்களால் ஆனது. அதை நீ அறிந்து கொண்டால் நீ ஒரு ஞானி. அதை அறியாவிட்டால் நீ ஒரு அஞ்ஞானி என்று தான் சொல்ல வேண்டும். ஏன்னா இவர்கள் கடவுள் என்று சொன்னால் நாராயணன் என்பார்கள், முருகன் என்பார்கள், வள்ளி என்பார்கள், வெங்கடேசன் என்பார்கள், பாலாஜி என்பார்கள், பல பெயரில் சொல்வார்கள். அதெல்லாம் அல்ல, அதெல்லாம் அந்தந்த இடத்தில் அவர்கள் வைத்த பெயர்கள் தான். ஆனால் நாம் சொல்லக்கூடியது இந்த கடவுள் பொது சொல். கடந்து உள்ளே செல், உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனாகிய இந்த 5 புலன்களை நீ அறிந்து கொண்டால் அதுதான் மெய்யறிவு, மெய்ப்பொருள். அதுதான் உன்னிடத்திலே இருக்கக்கூடிய மெய்ப்பொருள் இந்த 5 புலன்களால் ஆனது. இதை நீ புரிந்து கொண்டால் மகிழ்ச்சி, புரியவில்லை என்றால் புரிவதற்கு முயற்சி செய். அதுதான் நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாகும்.